அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கு நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் அளவட்டிக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கு அளவட்டியில் வந்து வேள்வி ஒன்று நடக்க போது அதில் வந்து கிடாய்களை காட்டி அவையில் கழிச்சு ஒரு வீடியோவாக போட்டு விடணும்னு வந்தாங்க. இந்த சேனல் ஒரு புது சேனலாக இருக்குது. நீங்கள் இந்த சேனலுக்கு வர்றாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இங்கே வந்து ஒரு ஞான வைரவர் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு வேள்வி ஒன்று நடக்கிறது. அது என்ன மாதிரி இதுன்னு நான் உங்களுக்கு கேட்டு சொல்லிக்கிறேன். என்ன ஆலயம் என்ன மாதிரி கேட்டு சொல்லிக்கிறேன். இனிமேட்டு வந்து நீங்கள் காலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிடாய்கள் நிற்கிது. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு வித்தியாசமான கிடையாது. போன வருஷமும் இதே மாதிரி நின்றது. அந்த ஆட்டுண்ட தம்பி ஆடண்டு ஐயா அவரால் சொல்லியிருந்தவர். அவர் கதை குணமர் வந்து அவசரமாக வெளியில் போயிட்டார். அந்த நேரத்தை கதைச்சி என்ன வேணும்னு சொல்லி கொடுறேன். இந்த ஆட்டை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த முன்ன குச்சியெல்லாம் பிரித்து தலையெல்லாம் உச்சியெல்லாம் பிரித்து வித்தியாசமாக இருக்குது. இப்படி காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். அந்த ஆட்டுக்கு கொம்பெல்லாம் இல்லை, ஒரு வித்தியாசமான இனம் உண்டு. நல்லா இருக்குது, நல்லா அப்படியே வெள்ளை தண்டு இதாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸில் பாருங்கள். அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். கீழே உமி போட்டு நிற்க வச்சுக்கணும். அப்படியே அங்காலையும் போய் எவ்வளோ இடத்துலையும் வந்து கிடாய்களை காட்டிக்கொள்கிறேன். என்ன மாதிரி இருக்குது நம்மளை காட்டிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 4 லட்சம், அங்கால ஒரு 2 லட்சம் பேர் மதி போகணும்னு சொல்லியிருந்தேன். ஐயா போயிட்டார். நான் உங்களை கதைச்சி எடுத்து உங்களை காட்டிக்கொள்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடுகள் முன்னே காட்டிக்கொள்றாங்க. அங்கால தான் பெரிய ஆடுகள் இருக்குது, அதில் போய் காட்டிக்கொள்றோம். அதில் பார்த்தீங்கன்னா சணல் ஆடுகள் நிற்கிது பாருங்க. இந்த கொம்புக்கெல்லாம் நல்ல சிவப்பு குங்குமம் மாதிரிலாம் பூசிக்கணும்னு நினைக்கிறேன். 2 ஆட்டையும் பாருங்கள், நல்ல வெள்ளையாக நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் 2 ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்க. அங்காலே நிற்கிது 3 சணல் ஆடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 ஆடு கொம்பதில் பாருங்களேன் காட்டிக்கொள்கிறேன். மொத்தமாக வந்து 4 ஆடு நிற்கிது. அதில் முன்னுக்கு சும்மா சின்ன ஆடுகள் 2 குழவி இருந்தவன். எங்களை பாருங்கள் காட்டிக்கொள்கிறேன். அந்த தாடியெல்லாம் பாருங்கள், ஆட்டின தாடியெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். நாங்கள் இப்போ அளவட்டியில் நிற்கிறோம். நாங்கள் சொல்லியிருப்பேன்ன்றவளையே அளவட்டியில் நிற்கிறோம். நாளைக்கு காலம்புற ஒரு 7:30 போல் ஆடு வெட்டி நம்ம நிற்கிறேன். உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். சின்ன படியெல்லாம் 2 பார்த்து கொண்டுக்கிறான். இந்த கொம்புக்கெல்லாம் சிவத்த கலர் பூசிருக்கு, நல்ல வடிவாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு வந்து நாங்கள் ஒரு ப்ரௌனும் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஒரு ஆடு நிற்கிது பாருங்கள். கதைச்சி காட்டி கொடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா காடிகள் அந்த முதல் பார்த்துக்கிற மாதிரி அந்த இதுக்கும் அந்த தலையில் நிறைய முடிகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் நல்ல உயரமும் கூட. அது வீட்டில் வந்து சணல் ஆடெல்லாம் இருந்தது. இனங்கள் வந்து எனக்கு சொல்ல தெரியட்டப்பண்டு வீட்டுக்காரருக்கு தான் தெரியும். நிறைய பேர் ஆட்டை பற்றி தெரிஞ்சவர்களுக்கு வந்து அந்த இனங்கள் என்ன இதுன்னு தெரிஞ்சு கொள்ளும். எனக்கு டப்பாண்ட சொல்ல தெரியல, அதில் வந்து நான் அதில் வேண்டி கொள்ளலை. யமுனா பேரி அப்படி நிறைய இனங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஆடு 32,000 அப்படி வாங்கினாண்டு நான் சொல்லியிருந்தவர். ஒரு குட்டி கிடையாது நிற்கிது பாருங்க. ஒரு நல்ல தாடியோட பாருங்க, நல்ல கருப்பு கலர் ஆடு, நல்ல நீட்டு தாடி வச்ச ஆட்டுக்கு பேர் சொல்கிறவ எனக்கு அப்படியே பேர்கள் தெரியல. யாரும் தெரிஞ்ச அந்த ஆடுகள பேர்கள் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படி எங்களை காட்டிக்கொள்ளான வந்து நான் இந்த மாதிரி வந்து காட்டிக்கொள்ளான வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அளவெட்டியில் வந்து நாளைக்கு 7:30 அப்படி வெட்டினம் போல இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த வேலை தொடர்ந்து பார்த்துக்கலாம். 3 ஆடு நிற்கிது, எங்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இது வந்து யமுனா பேரி ரைட் அண்ட் டிம் அடிக்குது. இது யமுனா பேரி எங்களை வந்து சணல் ஆடு இருந்து நிற்கிது பாருங்கள். இது வந்து சணல் ஆடு, நல்லா பேப்படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து டிம் அடிக்குது பாருங்க. ரெண்டு கணக்கான குட்டி ஆடு இருக்குது.
எந்த இடம் பண்ணுறது சொல்லுங்க முதல். அளவட்டி மேற்கு முருகன். இந்த கிடாயில் வந்து ஒன்றும் என்ன பெருமதி? இது அளவில் என்ன கிடா 2 லட்சம் நிற்கும். எது 2 லட்சம்? இது இந்த ஜமுனா பாரி சணல் சணல் அது ரெண்டும் 1 லட்சம். அப்படி எத்தனை வருஷம் சணல் ஆடு? சணலுக்கு 2 பல்லு தண்ணி. 2 பல்லு எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு மேலே. 2 வருஷத்துக்கு மேலே. என்னதுக்காண்டி சணல் ஆடு எல்லாரும் விரும்புகிறவியல்? சணல் ஆடு வளர்க்குறது கொஞ்சம் சுகம். அதுக்காண்டி அது வளர்க்குறோம். என்னதுக்காண்டி சுகம் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறீங்க? சின்ன கிடையாது தானே. வடிவு விலையும் குறைவா குட்டியல்ல? இல்லை விலை கூட. சணல் ஆடு வச்சு விழுமோ? சணல் தாயாடு உங்கள்கிட்ட போகிற குட்டியாக எத்தனை வருஷம் பண்ணீங்க இந்த கோயில் செய்கிறீங்க? இது நாங்கள் எங்கள் அப்பா நேரம் வட்டிக்கணும் வரீங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக வெட்டுறீங்க? நான் இப்போ 10 வருஷம் வந்து வெட்டுறேன். 10 வருஷம் தான் வெட்டுறீங்க. அதுக்கு முதல் அதுக்கு முதல் எங்கள் அப்பா தான் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 10 வருஷம் வெட்டுறீங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை கடை? இன்னொரு 2 சித்தப்புறம் மொதல் 3 கடை போகணும். சரி சரி. இப்போ இதை விட இனி வார வருஷங்கள்லாம் கடை கூடுமோ இல்லாட்டி இதை பார்த்து சின்னப்படி எங்கள் தொடங்குவாங்க. இதை இல்லை நீங்கள் கூட்டுவீங்களா இல்லாட்டி? நாங்கள் வரியமாக கொண்டு பண்ணுறது அப்படியே தொடர்ந்து மற்ற நாங்கள் பார்த்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பீக்கர் போட்டு பாட்டு எல்லாம் போட்டு கூட்டி கிடக்கு. நீங்கள் இந்த பாட்டு ஒன்றும் போடாமல் நார்மல் சின்ன லைட்டாக மட்டும் போட்டுருவீங்களா? என்ன இருக்கு காரணம்? நாங்கள் ஒரு வேலை பாட்டு போடுறோம். போய் நேத்திக்காண்டி சரி வட்டி போட அப்படியே கோயிலுக்கு கொடுக்குறதோ இல்லாட்டி வெட்டு காசு கோயிலுக்கு கொடுக்குறோம். சரி சரி ஏலம் போட்டு கொடுப்போம். ஓகே ஓகே சரிங்கண்ணா நன்றிங்களோட ராஜாவே. இங்கே வந்து அடுத்த கடை இருக்கிற வீட்டை வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வீட்டில் பார்த்து நாங்கள் நிறைய மக்கள் வந்து போய் பார்க்கினோம். எல்லா இடம் லவுட் ஸ்பீக்கர் அப்படியெல்லாம் இல்லை, போட்டுக்கால பாட்டு சத்தம் தான், செம்ம சத்தம் பாட்டு. இன்னும் அவங்கள காடி கொள்றேன் அப்படியே போய் காடி கொள்றேன். போடுறதால வந்து கதைக்க முடியல. அது வந்து சவுண்டு கேட்காது. நாமளும் அவங்களுக்கு எடுத்து காட்டிக்கொள்வோம் என்னமே. பார்த்து வேண்டா 3 கிடாய் நிற்கிது. அப்படி நான் கதைக்கிற விலங்கா நினைக்கிறேன். பாட்டு சத்தத்துக்கு இறைச்சலாக தான் இருக்கும். இப்போ அவங்களை காட்டி கொள்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து 2 ஆடு கட்டிருக்கு பாருங்க. சணல் ஆடு. அந்த கொம்பை பாருங்க. அந்த கொம்பு எல்லாம் பெரிய கொம்பு. தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொள்றேன். இல்லை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து போய் உங்களுக்கு காட்டி கொள்றேன். எல்லாமே இங்கால பாருங்க. உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. அடுத்த விட வந்து நாங்கள்
ஆடு நிற்கிது. அங்கால ஒரு சணல் ஆடு நிற்கிது பாருங்க, காட்டுறேன். அதில் கொம்பை பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த ஆட்டு வளர்ப்போட பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த கிடாண்ட பெருமதி என்னவா இருக்கும்? இந்த சல்ல என்ன போகும்? ரத்தியில் என்ன எவ்வளோ போகும்? இது எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? ஏன் இந்த வருஷம் கூட கிடா குறைஞ்சது? போன வருஷம் 4 கிடா கட்டுறீங்க, இந்த வருஷம் 2 கிடா கட்டுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் எல்லாம் லைட்டுகள் போட்டு எல்லாம் செட்டப் செய்கிறோம். நாம் பாய் ஆடிட்டு போயிடும். இதை நாங்கள் நேரம் போய் பார்த்து கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா வைரவர் சூழல் லைட்டில் செய்கிறோம் பாருங்க. ஸ்பீக்கர் தான் பாட்டு சவுண்ட் இருக்கும். ஆட்டை காட்டி கொள்கிறேன் பாருங்க. 2 ஆடு நிற்கிது. இந்த கருப்பம்பள்ளை நல்ல பெரிய ஆடு மூச்சு வாங்கிக்கோ நிற்கிது பாருங்க. கருப்பாட்டை காட்டி கொள்கிறேன். திருப்பி திருப்பி சொல்லிக்கொள்கிற விஷயம், பாட்டுகள் போட்டுக்கால வந்து பாட்டை தாண்டி தான் கதைக்கோணும். அதில் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கு பாருங்க. 2மே நல்ல பெரிய ஆடு. அது வந்து சாண ஆடு நினைக்கிறேன், அந்த வெள்ளை ஆடு. இல்லை சாணம் இல்லை, மாற சொல்லிடுறேன். 2மே ஜமுனா பேரியன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆடுகளை பற்றி தப்பாக சொல்லியிருந்தா நீங்களுக்கு மாற்ற சொல்லிக்கொள்ளுங்க. என்ன வேண்டு ஏதாவது பெரிய பெருசாக தெரியாது, உங்களுக்கு ஆடிக்கொள்ள பாருங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்னையமாக கடைசியாக நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பாட்டுகள் இல்லாட்டி நார்மலாக கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த வெளியே நடக்கிற கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து காட்டியிருக்கணும். காட்டி கொண்டு பாருங்க. நல்ல பெரிய ஆடு உண்டு. அது எங்களை காட்டி கொள்கிறோம் பாருங்க. ஒரு இடத்துலையும் வந்து ஆட்கள் கதைக்கிறதுக்கு வந்து பேஞ்சு படினோம். அதில் வந்து கதைக்க முடியலை. இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் பாட்டு போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நீ பாடினேன் கோயிலில் பக்கத்தில் பாட்டு போய் கொண்டிருக்குது. ஓகே, இப்படியே வந்து இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி நாங்கள் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்வோம். மறக்காம வந்து எல்லோரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.